ஆன்டிசிபேட் அப்படின்னா லுக் ஃபார்வர்ட் டு, ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்கறது இல்லைனா எதிர்நோக்கிறது, அதான் வந்து ஆன்டிசிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிடோட் அப்படின்னா எ மெடிசன் டு நல்லிஃபை த எஃபெக்ட் ஆஃப் பாய்சன் ஆர் அனதர் மெடிசன். ஒரு விஷயத்த வந்து யாராச்சும் குடிச்சிட்டாங்கன்னா அது வந்து முறிக்கிறதுக்கு ஒரு மெடிசன் கொடுப்பாங்க, அதை தான் வந்து ஆன்டிடோட் சொல்கிறாங்க. விஷமுறிவுன்னு சொல்லலாம் தமிழில், அதான் இங்கிலீஷில் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டிபேத்தி அப்படின்னா ஸ்ட்ராங் டிஸ்லைக் பிட்வீன் டூ பர்சன்ஸ், ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ஒரு தீவிரமான விரோதத்தை தான் வந்து ஆன்டிபேத்தின்னு சொல்லுவாங்க. எ டீப் சீட்டட் ஃபீலிங் ஆஃப் அவர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டிகொரியன் அப்படின்னா ஒன் ஹூ ஸ்டடீஸ் ஆர் டீல்ஸ் ஆன்டிக் திங்ஸ், ரொம்ப பழங்கால பொருளை பற்றி படிப்பாங்க, அதை தான் வந்து ஆன்டிகொரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வந்து அந்த பழங்கால பொருளை பற்றி படிக்கிறாங்களோ அவங்கள வந்து ஆன்டிகொரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டிதீசிஸ் அப்படின்னா த எக்ஸாக்ட் ஆப்போசிட், அதாவது ஒரு தீசிஸ்னால் என்னென்னா ஒரு தியரி இருக்கும், அந்த தியரிக்கு வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து ஆன்டிதீசிஸ்னு பண்ணுவாங்க, அதை எதிர்த்து நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பண்ணுவாங்க, அதான் ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டனிம்னு தெரியும் நமக்கு, சினானிம்னா மீனிங், அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள விஷயம் தான் ஆன்டனிம் சொல்லுவாங்க. வேர்ட்ஸ் விச் ஆர் ஆப்போசிட் இன் மீனிங். அப்பார்த்தட் அப்படின்னா எ பாலிசி தட் செக்ரிகேட்ஸ் பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேஸ், அதாவது பீப்புளை வந்து ரேஸ் மூலிமா அவங்கள பிரிக்கிறது. நீங்கள் வந்து ஒயிட் பீப்புள், நீங்கள் வந்து பிளாக் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்கள்ல, செக்ரிகேட் பண்ணுவாங்கள்ல, அதான் வந்து அப்பார்த்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிசி ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்னா நமக்கு தெரியும், எ செட் ஆஃப் ரூம்ஸ் ஃபார்மிங் ஒன் ரெசிடென்ஸ் இன் அ பில்டிங், ஒரு பில்டிங்கில் நிறைய செட் ஆஃப் ரூம்ஸாக இருக்கும்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் வந்து பில்டிங்கை தான் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் சொல்லுவோம். ஆப்பாத்தட்டிக் அப்படின்னா ஷோவிங் ஆர் ஃபீலிங் நோ இன்ட்ரெஸ்ட் எந்தூசியாசம் ஆர் கன்சர்ன், அதாவது எந்த ஒரு விஷயமே அக்கறையே இல்லாமல் இருப்பாங்களே, அக்கறையின்மைன்னு சொல்லலாம் தமிழில், அந்த அக்கறையின்மை அந்த தான் வந்து இங்கிலீஷில் ஆப்பாத்தட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாத்தி அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் நாட் பீயிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர் எந்தூசியாஸ்டிக், அதே தான், அது இந்த ரெண்டுமே ஒரே சேம் மீனிங் தான். ஆனால் ஆப்பாத்தட்டிக்ங்கிறது வந்து அட்ஜெக்டிவ், ஆப்பாத்தி அப்படிங்கிறது நவுனு. அஃபேஷியா அப்படின்னா லாஸ் ஆஃப் ஸ்பீச் டியூ டு மெடிக்கல் ப்ராப்ளம், ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்னால அவங்களோட பேச்சு வந்து இழந்திருப்பாங்கல்ல, அதான் வந்து ஆபேஷியான்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து பேச்சிழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் கண்டிஷனால் அவங்களோட பேச்சு வந்து இழந்திருப்பாங்க. ஆப்பியரி அப்படின்னா எ பிளேஸ் வேர் பீஸ் ஆர் கெப்ட், பீஸ்லாம் இருக்கும்ல, தேனிலாம் இருக்கும்ல, அந்த இடத்த தான் வந்து ஆப்பியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாலஜைஸ்னால் நமக்கு தெரியும், டு எக்ஸ்பிரஸ் ரீக்ரெட் ஃபார் சம்திங் தட் ஒன் ஹேஸ் டன் ராங், ஒரு விஷயம் தப்பாக நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்போம்ல, அதான் வந்து அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.